நண்பர்களே, ஆகாயத்தில் விமானம் பறப்பதை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நமக்கும் விமானத்தில் ஒருமுறை பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அதனால் நாம் வெளி உலகத்தை பார்க்க முடியும். பலர் தங்கள் கனவை நிறைவேற்ற விமானத்திலும் பறக்கிறார்கள். ஆனால் பல விமானங்கள் உள்ளன. விபத்துக்கள் காரணமாக விமானத்தில் பயணிக்கும் முன் நாம் சிந்திக்க வேண்டும். மூலம் விமானங்களுடன் பல வகையான விபத்துக்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இன்று நாங்கள் ஒரு விபத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறோம். அதை பார்த்து உங்கள் மனதின் இமைகள் திறக்கும். வரலாற்றில் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு விமான விபத்து பற்றிய தகவலை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலுக்கு குழு சேர்ந்து முடிந்தவரை வீடியோவை பகிரவும். இதனால் அனைவருக்கும் இதுபோன்ற உண்மையான கதையை பற்றிய தகவல்களை பெற முடியும். மே 14, 2018 அன்று விமானம் சீனாவின் விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருந்தது மற்றும் இலக்கு இந்தியாவின் திபெத். சீனாவிலிருந்து திபெத்தை அடைய சுமார் 3 மணி நேரம் ஆகும். விமானத்தில் மொத்தம் 119 பயணிகளும் 9 விமான ஊழியர்களும் இருந்தனர். நண்பர்களே, காலை 6:25 மணிக்கு இந்த விமானம் சீனாவிலிருந்து பறந்து திபெத்துக்கு புறப்படுகிறது. இந்த விமானம் வழியில் வரும் மலைத்தொடர் வழியாக செல்ல இருந்தது. இந்த மலைத்தொடர்களின் உயரம் சுமார் 5000 முதல் 6000 அடி உயரம் கொண்டது. விமானம் புறப்பட்டவுடன் விமானத்தை வானில் 36,000 அடி உயரத்தில் பறக்கவிட்டார். பயணம் தொடங்கி 40 நிமிடங்கள் மட்டுமே ஆகியிருந்தன. ஆனால் 36,000 அடியை அடைந்த பிறகு கப்பல் காற்றில் தள்ளாடத் தொடங்கியது. விமானத்தின் வலது பக்க ஜன்னலில் விரிசல் ஏற்பட்டது. விமானத்தின் உள்ளே அழுத்தம் குறையத் தொடங்கியது மற்றும் அவசர அலாரமும் ஒலிக்கத் தொடங்கியது. அழுத்தம் மிகவும் அதிகரிக்கிறது. வலது பக்க ஜன்னல் உடைந்து காற்று விமானியை விமானத்திலிருந்து தூக்கி எறிகிறது. நண்பர்களே, விமானம் குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட்டு அனைத்து ஊழியர்களும் தங்கள் பெல்ட்களை திறந்தபோது இந்த விபத்து நடந்தது. ஏனெனில் புறப்பட்ட பிறகு விமானம் அதன் திட்டமிடப்பட்ட உயரத்தை எட்டியிருந்தது. விமான ஊழியர்கள் பயணிகளை கண்காணித்து வந்தனர். இது தவிர பயணிகள் அனைவரும் இந்த பயணத்தை அனுபவித்து வருகின்றனர். ஏனென்றால் வெளியே அழகான மலைகள் இருந்தன. அப்போது திடீரென விமானியின் வலது பக்க ஜன்னல் கண்ணாடி உடைந்தது. இதன் காரணமாக வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த விமானி காற்றழுத்தத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார். விமானி சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் அவர் விமானத்தை விட்டு முழுமையாக வெளியேறவில்லை. அவரது உடலின் பாதி விமானத்திற்கு வெளியேயும் பாதி விமானத்தின் உள்ளேயும் இருந்தது. அவர்களை பிடித்த விமானி உடனடியாக இழுத்தார். இந்த விபத்தில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உள்ளே அமர்ந்திருந்த பயணிகளுக்கும் கப்பலில் எல்லாம் சரியாக இல்லை என்ற எண்ணம் வந்தது. உடைந்த ஜன்னல் காரணமாக கேபினின் நிலை மோசமடைந்தது. எல்லாமே காற்றில் மிதந்து வந்தன. விமானத்தின் சமநிலை மோசமடையத் தொடங்கியது. பயணிகள் அனைவரும் இப்படி நடந்திருக்கலாம் என்று நினைத்தனர். இப்போது தனக்கு எவ்வளவு பெரிய விபத்து நடக்கப் போகிறது என்று பயணிக்கு தெரியாது. கேபினின் வலது பக்க ஜன்னலின் முன்னணி ஏன் உடைந்தது என்று இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பாருங்கள், திபெத் பிளேட்டோ சீனாவிலிருந்து திபெத் செல்லும் வழியில் வருகிறார். உலகின் எந்த விமானமும் இந்த வழியாக கடந்து செல்லும் போதெல்லாம் அது இந்த திபெத் பிளேட்டோ வழியை விட்டு வெளியேறுகிறது. ஏனென்றால் இந்த திபெத் பிளேட்டோ மிகவும் ஆபத்தானது. இந்த பகுதி 25 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. நண்பர்களே, இந்த இடத்தில் காற்றழுத்தம் மிகவும் குறைவாக உள்ளது. இதன் காரணமாக முழு உலகமும் இந்த வழியாக செல்ல தயங்குகிறது. இங்கிருந்து திபெத்திற்கு சில விமானங்கள் மட்டுமே சீனா மூலம் இயக்கப்படுகின்றன. நண்பர்களே, உங்கள் தகவலுக்காக இந்த விபத்து நடந்த நேரத்தில் அதன் பிறகு விமானம் முற்றிலும் நடுங்கத் தொடங்கியது. இதற்கு பிறகு பைலட்டின் நிலையை பார்த்தால் அது மிகவும் மோசமாக இருந்தது. கேப்டன் முழு ஆர்வத்துடன் விமானத்தை கையாண்டார். இந்த நேரத்தில் இந்த விமானம் மணிக்கு 8000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது மற்றும் வெப்பநிலை 40 டிகிரி இருந்தது. விமானத்திற்குள் வேகமான காற்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொன்னது போல் இந்த பகுதியில் காற்றழுத்தம் மிக குறைவு. ஆக்சிஜன் பற்றாக்குறை உள்ளது. இதனால் விமானத்தில் விபத்துக்கள் ஏற்படவில்லை. பயணிகள் அனைவரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டது. ஆனாலும் கேப்டன் லியோன் தைரியத்தை இழக்கவில்லை. தொடர்ந்து பறந்தார். நண்பர்களே, இந்த திட்டத்தை தரையிறக்குவது பற்றி பைலட் இப்போது யோசித்தார். அவர்கள் அவசரமாக தரையிறங்க செடூன் விமான நிலையத்தை தேர்வு செய்தனர். லியோ விமானி பாதுகாப்பான முறையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டார். விமானி தரையிறங்குவதில் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனெனில் ஜன்னல் உடைக்கப்பட்டதால் எல்லாம் காற்றில் மிதக்கத் தொடங்கின. தொழில்நுட்ப ரீதியாக சேதமடைந்த நிறைய விஷயங்கள் இருந்தன. அது வேலை செய்யவில்லை. ஆயினும் கூட விமானி தைரியத்தை இழக்கவில்லை மற்றும் அவசர தரையிறக்கத்தின் மூலம் 119 பயணிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் மற்றும் தன்னையும் காப்பாற்றினார்.
அவர்கள் தரையிறங்கியவுடன் பாதுகாப்பு குழு விமானத்தை அடைந்தது. பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு விமானி அவசர சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நண்பர்களே, சீன கேப்டன் லியோன் செய்த சாதனையால் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஏனெனில் அவர்கள் பல உயிர்களை காப்பாற்றியுள்ளனர். சுமார் $5 மில்லியன் அரசாங்கம் வழங்கியது. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான். இந்த வீடியோவை எப்படி விரும்புகிறீர்கள்? கருத்துக்களில் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அனைத்து பயணிகளின் வாழ்க்கையையும் பைலட் சொன்ன விதத்தின்படி ஒரு வீடியோ நிச்சயமாக லைக் பெறுகிறது. இதுபோன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை பை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்.